திமுக சார்ந்த அடுத்தடுத்த அமைச்சர்கள் கைது செய்யப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வெளிவந்திருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து மதுரை கிளை நீதிபதிகள் 3 மாதத்திற்கு ஒரு முறை சுழற்சி அடிப்படையில் மாற்றப்பட்டு வருவாங்க. அந்த வகையில் உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையிலிருந்து பணியாற்றி வந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மீண்டும் மாற்றப்பட்டிருக்காங்க. இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் எம்பி எம்எல்ஏ எதிரான வழக்குகளை விசாரிப்பதாக ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நீதிபதி உத்தரவு தந்திருக்காங்க. ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர்கள் முதல் யாரை விசாரிக்க போகிறதான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் தந்திருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் பொன்முடி, தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன், பெரியசாமி சார்ந்த முக்கிய அமைச்சர்களை விசாரிக்க போகிறதா தகவல் வெளியே வந்திருக்கு. பொன்முடி வழக்கை ஜெயச்சந்திரன் நீதிபதி 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அது 2006லேருந்து 2011ஆம் ஆண்டு அவர் செய்த தவறுக்கு ஜெயச்சந்திரன் நீதிபதி 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அதே போல் பொன்முடி அவர்கள் 1996லேருந்து 2001 வரைக்கும் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்துட்டு வந்தாங்க. அந்த சமயத்தில் அவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருந்தாங்க. அந்த வழக்கை வேலூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பொன்முடியோட வழக்கை விசாரிக்க போகிறார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள். பொன்முடியோட சொத்து குவிப்பு வழக்கு இன்னொரு விசாரணை நிலுவையில் தான் இருந்துட்டு வந்திருக்கு. அது மறுபடியும் விசாரிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதே போல் KKSSR ராமச்சந்திரன் அவர் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்பு துறையில் மேல்முறையீடு செஞ்சுட்டு வந்தாங்க. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவரே முன் வந்திருக்காங்க. வழக்கை விசாரிக்கிறேன், மறு விசாரணை செய்கிறேன்னு சொல்லிட்டு KKSSRின் வழக்கை விடுதலை செஞ்சுருக்கிற நகலை அவர் படித்து பார்த்துட்டு 3 நாள் அவர் தூங்காமல் இருந்திருக்காரு. 2006லேருந்து 2011ஆம் காலத்தில் திமுக ஆட்சியில் இருக்கக்குள்ள அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிச்சிருக்காங்க. 2012ஆம் ஆண்டு அவங்க மேலே வழக்கு தொடரப்பட்டது லஞ்ச ஒழிப்பு போலீஸார் மூலிமா. KKSSR ராமச்சந்திரன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறத மறு விசாரணை ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொன்முடிக்கு தண்டனை கிடைச்சது போல KKSSRக்கும் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தண்டனை தருவாங்கன்னு சொல்லிட்டு அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அதே போல் 2006லேருந்து 2011ஆம் காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்துட்டு வந்த பெரியசாமி 2008ஆம் ஆண்டில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி காவலராக இருந்துட்டு வந்த கணேசன் வீட்டுக்கு வீட்டு வசதி வாரியம் வீட்டை முறைகேடாக ஒதுக்கீடு புகார் அவங்க மேலே தொடங்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை மறு விசாரணைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் வழக்கு தொடரப்பட்டிருந்தாங்க. இந்த வழக்கிலிருந்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பெரியசாமிக்கு விடுதலை அறிவிக்கப்பட்டது. எதிர்த்து ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி சென்னை உயர் நீதிமன்றத்தில் மறு விசாரணையை நடத்திட்டு வராங்க. தவறு செய்த MP MLA எதிரான வழக்குகளை விசாரணை செஞ்சுட்டு வராங்க. உடைய போல் அடுத்தடுத்து திமுக சார்ந்த அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளத்திலே மக்களால் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. திமுக அமைச்சர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்படுவது திமுக மிகப்பெரிய இழப்பாக இருந்துட்டு வருது. அடுத்த வரிசையில் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன், பெரியசாமி அவர்கள் கைது செய்யப்படுவார். சொத்து குவிப்பு வழக்கில் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் உங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகள் தேவை என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.